மாட்டோம். ஏன்னா இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிப்படையுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீங்க கெடுத்துட்டு நீங்க சந்தோஷமா வாழ்றத எங்கனாலயே பார்க்க முடியாத பொழுது உங்களுடைய மனைவி அதை எப்படி ஜீரணிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையாலுமே ரீபார்ன்ன்றது நான் அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் நானு. ஸ்ட்ராங் லேடியா அவங்க தான் நிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய பர்த்டே கூட நீங்க அந்த பொண்ணு கூட இருக்கிற போட்டோஸ், அப்புறம் இந்த இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த போட்டோஸ், இதெல்லாம் பார்த்து எப்படி அவங்க ஜீரணிச்சு அவங்களுடைய லைஃப கடக்குறாங்க அப்படின்றது உண்மையாலுமே என்னால நம்ப முடியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நான் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்பா இன்னும் என்னென்ன காரியங்கள் அவங்க பார்க்கணுமோ தெரியல. ஏன்னா அவங்களுடைய இடத்த இன்னொருத்தி ஆக்குபை பண்ணி வாழ்றத அந்த இடத்துக்கு சொந்தமானவங்க பார்க்கும்பொழுது அது ரொம்ப நரக வேதனையானது. அவங்களுக்கு நீங்க பலத்த குடுக்கணும்னு சொல்லி நான் இன்னியும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய மாரி அநேக பெண்கள் இருக்கலாம். தயவு செய்து உங்கள மாத்திக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க விரும்பி போற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கசப்பாச்சுன்னா, நீங்க பேக் வர முடியாது. உங்களுக்கு நிரந்தரமானது ஆண்டவர் குடுக்கப்பட்ட உங்களுடைய உண்மையான மனைவி மட்டும்தான். நீங்க தயவு செய்து உங்களுடைய உங்களுடைய மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குங்க. தயவு செய்து சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? நாளைக்கு உங்களுடைய லைஃப் வேற மாரி கசப்பா போச்சுன்னா, உங்களால பேக் வர முடியாது. தயவு செய்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கடவுள் குடுத்த துணைய விட்டுட்டு, நீங்க இன்னொரு விலா எலும்ப எடுத்து உங்களோட ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது இருக்காது. வாய்ப்பில்ல. ஏன்னா அது ஒவ்வாத ஒரு காரியம். ஆண்டவர் ஆதாமுக்குன்னு ஏவாள ஆண்டவர் உருவாக்குனாரு. அது போலதான் உங்களுக்குன்னு அவங்கள உருவாக்கிட்டாரு, இணைச்சிட்டாரு. நீங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எடுத்து உங்களுடைய சரீரத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு தொல்லையா இருக்கும். உண்மையான தொல்லைய நீங்க இன்னும் உங்க லைஃப்ல பார்க்கல. நீங்க நீங்க சொல்றீங்களே, நான் எனக்கு சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, அதனால நான் வெளியில வரேன்.